சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. கதாநாயகனா நீங்க பார்த்து வியந்த விஷயம் தனுஷ் சார் கிட்ட என்ன? ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது வந்து அவரோட பேஷன்ஸ், அவரோட பொறுமை. ஸோ வந்து அவர் எப்படி அவ்வளோ க்ரௌடை ஹேண்டில் பண்ணி அவ்வளோ ஆர்டிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணி ஆனாலும் சீனை வந்து பர்ஃபெக்டாக அந்த அவுட்கம் கொடுக்கறது வந்து சூ பாய் ஃபார் 90s கிட்ஸ், சூ பாய் ஃபார் 2K கிட்ஸ். சாக்லேட் பாய்ங்கிறது வெறும் ரூமர் தான், சூப் பாய் தான் உண்மை. கண்ணு, தம்பியோட கண்ணு வந்து பேசும் கண்கள் சொல்லும்ல, ஒரு நடிகனுக்கு முக்கியம் கண்ணு. இந்த ஐ எக்ஸ்பிரஷன்றது கஸ்தூரி ராஜா சார் எவ்வளோ சந்தோஷப்படுவாரோ அதே அளவுக்கு எனக்கு சந்தோஷம். Ladies and gentlemen, it's time to welcome Neek அப்படிங்கிற திரைப்படத்தினுடைய கதாநாயகன், the most promising debutant அப்படிங்கிற விருது, and this is presented to பவிஷ் நாராயண் அவர்கள். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற திரைப்படம் மூலமாக ஜென்சிஸ்னுடைய ஃபேவரட் ஹீரோவாக ஒரு சாக்லேட் பாயாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பவிஷ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ரிசீவிங் தி அவார்ட் மோஸ்ட் ப்ராமிசிங் டெபியூட்டன்ட் ஆஃப் தி இயர். ஸ்டுடியோ 1 சார்பாக ஒரு அழகான ஹேம்பர் உங்களுக்கு. பவிஷ் வணக்கம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தி அவார்ட். ஸோ உங்களுடைய பயணம் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல, வாத்தி திரைப்படத்துலேருந்து ஆரம்பிச்சது. அதில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் உங்களை பார்த்துருந்தோம். அங்கிருந்து இப்போ நீக்கில் வந்து கதாநாயகனாக உங்களுடைய பயணம் எத்தனையோ மக்கள் கொண்டாடினாங்க. ஜென்சிஸ்னுடைய ஃபேவரட்டாக இருக்கீங்க. ப்ளீஸ் ஷேர் அஸ் அபவுட் தி மொமெண்ட். இங்கே அவங்க டைமை கொடுத்து வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஃபஸ்ட் இந்த அவார்டை வந்து தம்பிராமையா சார் கிட்ட வாங்கினது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் இந்த அவார்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அது வந்து நான் தனுஷ் சருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஃபுல்லாக. அவரால் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எல்லாமே. ஸோ தனுஷ் சருக்கு தேங்க்ஸ். அண்ட் வாத்திங்கிற கதாபாத்திரத்துக்கு வந்து நான் வந்து வெங்கி அட்லூரி சருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் தான் வந்து லாஸ்ட் மினிட்ல எனக்கு அந்த கேரக்டர் கொடுத்தாரு. ஸோ அது கூட நான் நீக்கில் வந்து இன்றைக்கி இந்த நீக்கில் நடிக்கிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ அதான், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் அந்த திரைப்படத்தில் ஒரு தலைமை கதாபாத்திரம் நடிச்சிங்கங்கிற தகுதி மட்டும் இல்லை, நடிகர், இயக்குனர், நாங்கள் விரும்புகிற தனுஷ் சார் கிட்ட ஒரு 4.5 ஆண்டுகள் உதவி இயக்குனராக இருந்திருக்கீங்க. உங்கள்கிட்ட தான் அந்த கேள்வி கேட்கணும். ஒரு இயக்குனராக நீங்கள் பார்த்து வியந்த, அதே போல் ஒரு கதாநாயகனாக நீங்கள் பார்த்து வியந்த விஷயம் தனுஷ் சார் கிட்ட என்ன? ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது வந்து அவரோட பேஷன்ஸ், அவரோட பொறுமை. ஸோ வந்து அவர் எப்படி அவ்வளோ க்ரௌடை ஹேண்டில் பண்ணி அவ்வளோ ஆர்டிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணி ஆனாலும் சீனை வந்து பர்ஃபெக்டாக அந்த அவுட்கம் கொடுக்கறது வந்து நான் கற்றுக்கணும்னு விரும்புகிறேன். ஒரு ஆக்டராக வந்து பார்த்திங்கன்னா அவரோட வெர்சிட்டாலிட்டி, அவரோட சேஞ்சஸ். ஸோ இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் படிக்கும் போதில் 2 கேரக்டர்ஸ் இருந்தாங்கன்னா 2 கேரக்டர் அவரே ப்ளே பண்ணுவார் அட் அ டைம். ஸோ அதெல்லாம் பார்த்து நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனேன், எப்படி இவர் வந்து இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீக் திரைப்படத்தில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட் கிட்டையுமே நாங்கள் தனுஷ் சாரை பார்க்க முடிஞ்சது. காரணம், நான் பண்ணுறது அப்படியே பண்ணுங்கப்பா போதும் அப்படின்னு சார் சொன்னாங்களா, இல்லை நீங்கள் சார் பண்ணதை அப்படியே பண்ணிட்டா போதும்னு நீங்கள் நினச்சிங்களா? இல்லை, சார் வந்து நடித்து ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி தான் கொடுப்பாரு. ஒரு அவுட்கம், ஒரு சும்மா ஒரு பேசிக் தான் வந்து இது சொன்னது. அதுக்கப்புறம் நம்மள அந்த ஆட் பண்ணுற ஃப்ரீடமும் கொடுப்பாரு. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் டைமால் சார் பண்ணுறது நம்ம எப்படியாச்சும் அப்படியே பண்ணிடலாம். அது வந்து அது கொஞ்சம் ஈஸியான அப்ரோச்சாக எனக்கு இருந்தது பர்சனலாக.
அமேசிங். ஸோ படத்தை பார்த்த மக்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கறது நீங்க கேட்டிருப்பீங்க. பட் எங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, படத்தை பார்த்ததுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபிலிம், டிரெக்டர் என்ன சொன்னாங்க, இது ரெண்டுமே எங்களுக்காக ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவர் கூட ஷேர் பண்ண அந்த தருணங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? ஸோ ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் வந்து அவர் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்காரு. ஸோ ப்ராப்பராக அவர்கிட்ட ஒன்றும் பேசுகிற வாய்ப்பு கிடைக்கல. ஓகே. ஸோ அவர் கண்டிப்பாக அவர் திரும்பி அதுக்கப்புறம் பேசணும்னு நான் நம்புகிறேன். சூப்பர், நைஸ். முத்து, ஆனா எனக்கு பவிஷ் எப்படியா அனுப்ப சுத்தமா மனசு வரல. அவருக்காக நான் வந்து ஸ்பெஷலாக ஒரு விஷயத்தை எல்இடியில் வச்சிருக்காரு. என்னன்னு பார்த்துடலாமா? அதுக்கப்புறம் பேசலாமா? கேன் யூ ப்ளீஸ் ஹேவ் த எல்இடி? சூபாய் ஃபார் 90s கிட்ஸ், சூபாய் ஃபார் 2K கிட்ஸ். தொடர்ச்சியாக எல்லாருமே இப்போ சோஷியல் மீடியால பேசுறது 2K கிட்ஸ்னுடைய சாக்லேட் பாய் மட்டும் கிடையாது, சூப் பாயும் நம்மளுடைய பவிஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு 90s கிட்ஸ்ல தனுஷ் அவர்கள் அப்படின்னா 2K கிட்ஸ்க்கு பவிஷ் அவர்கள் அப்படின்னு பேசுறாங்க. வாட் இஸ் யோர் ரியாக்ஷன் டு இட்? சாக்லேட் பாய்ங்கிறது வெறும் ரூமர் தான், சூப் பாய் தான் உண்மை. ரக்கட் பாயாவே வலம் வர விரும்புறீங்கன்னு நினைக்கிறேன். நிஜமா நம்ம சூப் பாய் தான் நம்மளுக்கு இன்னும் பிடிச்சிருக்கு, இன்னும் சூட் ஆகுது. சாக்லேட் பாய் பெருசா சூட் ஆகலன்னு தான் நினைக்கிறேன். சூப்பர். அப்போ வந்து சூப் பாய்னு அவரே அக்மார்க்கா ஒத்துக்கிட்டாரு. அப்படிங்கும்போது சூப் பாய்க்கான அந்த மூவ்மெண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் நாங்க வந்து வெறும் ரீலாவே பார்த்து வந்து ரசிச்சிருக்கோம். ரியல்ல அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த மூவ்மெண்டோட அப்படியே முடிச்சிடலாமா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. Can we hear it up for பவிஷ் அவர்கள்? Can we please have the sound? Beautiful. Thank you பவிஷ். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் உங்களுடைய டெபியூவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக நிறைய ப்ராமிசிங்கான திரைப்படங்கள் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டே இருக்க போகிறோம். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் வெரி ஸ்பான்டேனியஸ். அண்ட் தம்பி ராமையா சார், எங்களுக்காக ஒரு 2 வார்த்தைகள். தம்பியை வந்து வெரி ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்த பொழுதே தமிழ் திரையுலகத்தில் மிகப்பெரிய அசைக்க முடியாத டைட்டிலுக்கு சொந்தக்காரர் அற்புதமான தமிழ் ஸ்ரீதர் சார் காதலிக்க நேரமில்லை படத்தில் ஒரு ரவிச்சந்திரன் சார் கொடுக்குற இந்த வயசுக்கு அந்த முகம் தானே. தம்பியோட கண்ணு வந்து பேசும் கண்கள் சொல்லும்ல, ஒரு நடிகனுக்கு முக்கியம் கண்ணு. இந்த ஐ எக்ஸ்ப்ரெஷன்றது இந்த தம்பிக்கு இறைவன் மிகப்பெரியது. அப்பா அம்மாவோட கிஃப்ட்டு. எனக்கு பொறுத்தளவு கஸ்தூரி ராஜா சார் எவ்வளோ சந்தோஷப்படுவாரோ அதே அளவுக்கு எனக்கு சந்தோஷம். ஏன்னா அவர் கடந்து வந்த துயரம், காடுகளை, மேடுகளை, பள்ளங்களை, அவமானங்களை, கண்ணீரை எல்லாத்தையும் தாண்டி வந்த ஒரு அற்புதமான மனிதர் கஸ்தூரி ராஜா சார். சிறந்த இயக்குனர், சிறந்த பாடலாசிரியர். அவருக்கான உரிய இடத்தை யாருமே கொண்டாடலை. அவ்வளவு பதிவுகள் கொடுத்துருக்காரு அவருடைய பாடல் மூலமாகவும் வசனங்கள் மூலமாகவும். ஆனால் இறைவன் மேலேருந்து பார்த்துட்டு அது தனுஷின் மூலமாகவும், அது மட்டும் பத்தாது, செல்வரம் பத்தாது, கஸ்தூரி ராஜா அவனுடைய புகழை பரப்புவதற்காக அந்த குடும்பத்திலிருந்து இன்னொரு 3வது தலைமுறை. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். ஸோ இந்த தம்பி சொன்ன உடனே ஸ்பாட்டில் பண்ணால் பார்த்தீங்களா, நோ சை அப்படிலாம் சொல்ல. எஸ், இந்த மேடை, இந்த நேரம் எனக்கு, இதை நான் பயன்படுத்திக்குவேன். இந்த உணர்வு இருக்கும் வரை ஸோ வெற்றி தோல்வியது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இதுதான். இந்த ஸ்டேஜில் உடனே தம்பி பண்ணால் பார்த்தீங்களா, நான் ஒரு சீனியராக கூச்சப்படலை, வைக்கப்பட, எஸ் ஓகே நான் பண்ணுறேன். இது இருக்கும் வரை எவ்வளவு வெற்றியும் மிகப்பெரிய திமிரிக்கொள்ள செய்யாது, எவ்வளவு பெரிய தோல்வியும் இவளை கலங்க செய்யாது. இறைவன் ஆசீர்வாதத்தோடு இவங்க தாய் மாமா தனுசை தாண்டி வெற்றி பெற எல்லாமே இறைவனை வாழ்த்துகளோடு அவர் நிச்சயம் வளருவதற்கு ஸ்டுடியோ ஐகானிக் அவார்ட்ஸும் அவர் அன்போடு வாழ்த்துவது. நன்றி பவிஷ், மகிழ்ச்சிப்பா உனக்கு விருது கொடுத்ததுக்கு. Thank you பவிஷ், thank you so much. ஹாய் பவிஷ், வெல்கம். ஸ்டுடியோ 1 ஐகான் வந்துட்டு அவார்டு வாங்கியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஐ ஹேவ் டு தேங்க் ஸ்டுடியோ 1 ஃபார் திஸ் அவார்ட். வெரி ஹாப்பி. திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபர்ஸ்ட் அவார்ட்ஸ். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு கெட் இட் அண்ட் ரிசீவ் இட். மூவி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு எப்படி உங்களுக்கு வரவேற்பு இருக்குது? ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் இதெல்லாம் ரொம்ப இன்னும் புதுசாக இருக்குது. வரும்போது ரெகக்னைஸ் பண்ணுறது, ஃபோட்டோ எடுத்துக்கிறதுலாம் ரொம்ப பரிச்சயமான ஒரு முகமாக ஆயிடுச்சு உங்களோட முகம். ஸோ அந்த கேரக்டர் பண்ணும்போது தனுஷ் சார் கிட்ட கற்றுக்கிட்ட ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? எனக்கு ஃபுல்லாகவே சில விஷயங்கள் இல்லை, ஃபுல்லாகவே தனுஷ் சார் கிட்ட கற்றுக்கினது தான். அவரோட இன்புட் அவரோட அட்வைஸ் வந்து ஈச் அண்ட் எவ்ரி சீனில் இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி நான் கண்ணு சிமிட்ட வரைக்கும் அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. நிறைய பிடிஎஸ் வீடியோஸ்லாம் நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா சார் சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் வந்து பண்ணுறது பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி நல்ல ஒரு பாண்ட் இருக்குது. நீங்கள் அதை பற்றி ஏதாச்சும் 2 வார்த்தை நல்ல கண்டிப்பாக நல்ல பாண்ட் இருக்கிறதால தான் நான் அவர் சொல்லிக் கொடுத்ததுனால எடுத்துக்கும் போது நான் அவரும் அந்த ஸ்பேஸ் டைம்லாம் கொடுத்து சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ ஐ வெரி ஹாப்பி. அந்த மென்டர் ஸ்டூடெண்ட்டுங்கிற பாண்ட் வந்து ரொம்ப ஹாப்பி. போனாலுமே ஒரு குருன்னு ஒரு விஷயம் இருக்கும் கண்டிப்பாக இல்லையா? ஓகே, இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி, எந்த மாதிரி வரவேற்பு இருக்குது?
ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கேன், இன்னும் எதுவும் சைன் பண்ணல. ஸோ கண்டிப்பாக சைன் பண்ணேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த மூவிகள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும்னு எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இப்போதைக்குன்னு பார்த்தா என்னோட குரலுக்கு தான், நான் அதை பேசுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த இடத்துக்குலாம் நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம், நான் எதிர்பார்த்தேன் தான். எல்லாருக்கும் ஷாருக் கான் மாதிரி ஆகணும்னு ஆசை தான். ஆனால் ஷாருக் கான் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது இருக்குல்ல. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா.